5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Peter 5th chapter verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your cares upon him, for he cares for you. இந்த வேத வசனங்கள் இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We know that this particular scripture is actually the word of promise which God is giving to us in this month of June. இந்த பேதுரு எழுதினதான நிருபம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக எழுதப்பட்டதான ஒரு நிருபம். And this epistle actually was meant to the servants of God. அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக சபைக்கு உபத்திரவம் ஏற்பட்டதான நேரத்திலே அக்காலத்திலே கர்த்தருக்காக ஊழியம் செய்ததான ஊழியர்கள் அவனுடைய உபத்திரவத்திற்கு பயந்து பல தேசங்களுக்கு சிதறி ஓடி போனதாகத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். In 1 Peter 1st chapter, in the first few verses we read that the people of God, that is the believers in the first century, ran away and they were scattered over the different parts of this earth because of the persecution caused by Saint Paul to the church. தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு பல தேசங்களிலே அவர்கள் சிதறி ஓடி போனார்கள். அவர்கள் எங்கெங்கெல்லாம் போனார்களோ போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். அங்கெங்கெல்லாம் கர்த்தர் புதிய சபைகளை உண்டாக்கினார். So wherever these people fled because of the persecution of the church, there the Lord God caused a great revival, and in those places God also established new churches. இந்த 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் மூப்பர்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எழுதப்பட்டதான ஒரு பிரத்யேகமான ஒரு அதிகாரம் என்று நாம் சொல்லலாம். We can say that this 1 Peter chapter 5 has been specifically written and meant for the elders of the church. ஏனென்றால் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை இந்த அதிகாரத்திலே வழங்குகின்றார். Because Peter is giving some of the counsels to them. உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய மந்தையை நீங்கள் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் அவர்களை மேய்க்க வேண்டும் என்று ஆலோசனை எழுதுகின்றார். And he is giving his counsel, feed the flock of God which is among you, taking the oversight thereof, not by constraint but willingly, not for filthy lucre but of a ready mind. இப்படியே அவர்களுக்கு பல ஆலோசனைகளை சொல்லிவிட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். So he is giving so many counsels to the elders, and in that way finally he says, because he is caring for you, cast all your cares upon him. ஏன் பேதுரு இப்படிப்பட்டதான வாக்கியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு மூப்பர்களுக்கு எழுதியிருக்க வேண்டும்? But why Saint Peter should have addressed these sentences to the elders of the church? உபத்திரவத்திற்கு பயந்து பல தேசங்களில் அவர்கள் ஓடி போனார்கள். அந்த தேசம் முகமறியாத அந்நிய ஒரு தேசமாயிருந்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த குறைவான சந்தர்ப்பத்திலே கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்று எழுதி அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். And these people were scattered to different parts of this earth. Those lands were very strange lands. In those places definitely there would have been lot of necessities and needs and persecution. That is why Saint Peter says, cast all your cares upon the Lord. இந்த காலை நேரத்திலும் ஆவியானவர் இந்த வேத வசனத்தோடு கூட தான் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடுகின்றார். In this morning also the Spirit of the Lord is dealing individually, personally with every one of us. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாம் அவர் மேல் வைக்க வேண்டியதாய் இருக்கின்றது. It is necessary that we have to place all our cares and worries upon the Lord, because he cares for us. மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்வது பாடுகளும் பலவிதமான வேதனைகளும் நிறைந்த ஒன்றுதான். When we say the man's life is full of sufferings and troubles, மனித வாழ்க்கை என்று சொல்வது கண்ணீரும் கவலைகளும் நிறைந்திருக்கிறதான ஒன்றுதான். so when we say the life of a man, it is full of tears and anguish and sorrow. மனித வாழ்க்கையை ஒப்பிடும்போது ஒரு கடலின் அலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். And when we explain about the way of life of a man, we can compare it to the waves of the sea. கடலிலே ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் வந்து கொண்டே And இருக்கின்றது. let us see, when we watch one after the other, the waves are rising. அந்த அலைகளுக்கு முடிவில்லை, ஒன்றொன்றாக திரும்ப திரும்ப வருகின்றது. There is no end at all for those waves. Successively those waves come beating one after the ஒரு other. அலை வருகிறதான நேரத்திலே முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம்.
பின்தொடர்ந்து வேறொரு அலையும் வருகிறது. When a particular wave is rising and coming forth, we think it is over, but successively another wave is following. அதுபோலதான் உலக வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேலாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Similarly, in this worldly life also, one problem is over, but we have to avoid for the arrival of the another problem. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை நிமித்தமாக நாம் தேற்றிக்கொண்டு பரவாயில்லை என்று நாம் நினைக்கிறதான நேரத்திலே அதற்குள்ளாக வேறொன்று வந்து நம்முடைய இருதயத்தை அழுத்தி விடுகின்றது. So when a particular problem comes and gets solved, then we console ourselves, it is all over. But then another problem comes and it is burdening us. ஒவ்வொரு பிரச்சனைகளாய் நம்முடைய இருதயத்தை அழுத்துகிறதான நேரத்திலே இது நிமித்தமாக அதிக கவலைப்பட்டு அதிக சோர்ந்து ஆண்டவரை விட்டும் கூட சில நேரத்திலே அதி தூரமாய் போகக்கூடியதான ஒரு நிலவரத்திலே வந்து விடுகின்றோம். When problem after problem is confronting us, then we become discouraged and fainted, and sometimes we go far away from the Lord because of this worry of the problem. பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்காது என்பது அல்ல, அது உண்டு. ஆனால் நமக்காக ஒருவர் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், நமக்காக ஒரு கவலைப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. We don't say that there is no problem in the human life, but we must not forget that there is one who is taking care of our problem, and therefore he will do what he has said. நம்மை மனிதர்களும் கூட தான் விசாரிக்கிறார்கள், அந்த விசாரிப்பினால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. Even the other people, our neighbors, are visiting us and caring for us, but because of their visit and care, we are in no way benefited. ஒருவேளை நம்மை விசாரித்து நமக்கு ஏதோ ஒரு கொஞ்ச தேவைகளை மாத்திரம் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு மனிதனால் கூடாத ஒன்றுதான். Probably people near us, when they visit us and care for us, they may meet our needs to a very little extent, but that is only possible with a man. But there is one God who can do all things. ஆனால் நம்முடைய தேவனை பொறுத்த மட்டிலே ஒரு நபருடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் நிரம்ப தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கின்றார். As far as our God is concerned, whatever is our need and necessity, the Lord is able to fulfill all that to the fullest measure. நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் குறைவா இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கு ஆண்டவரிடத்திலே எல்லாமே உண்டு. Whatever is lacking in our personal life, to fulfill all that, God is all sufficient. அவர் எல்லாவற்றிலும் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குவார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. Our God is really very wealthy and rich. The word of God says that out of his glory the Lord will meet all our needs richly. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறபடியினால் அது விசாரிக்கிறார் என்பது வெறும் வார்த்தையினால் மாத்திரம் விசாரிக்கிறார் என்பதல்ல. Because the Bible says that our God is caring for us, it doesn't mean that mere words the Lord is caring. இந்த விசாரிக்கிறார் என்கிறதான வார்த்தைக்கு பல விளக்கங்கள் காணப்படுகிறது. There are different definitions for this word caring. அவர் நமக்காக பாரப்படுகிறார். Yeah, the Lord is burdened for us. அவர் நமக்கு அக்கறை உள்ளவராயிருக்கிறார். The Lord is concerned about us. அவர் நம்மிடத்திலே அன்புடையவராய் The காணப்படுகிறார். Lord shows a lot of love towards us. இதற்கு 3 விதமான விளக்கங்கள் And கொடுக்கப்பட்டிருக்கிறது. there are 3 different definitions for this word. இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமானால் In another sense we can say, அவர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அவர் நம்மிடத்தில் அரவணைக்கிறார், அவர் நம்மை பராமரிக்கிறார். and the Lord is sustaining us, he is caring for us, the Lord is preserving us, he is feeding us. அதாவது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் என்றால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் அவரே When we போதுமானவராயிருக்கிறார். say that the Lord is caring for us, it means that the Lord is all sufficient for all our wants. இந்த பூமிக்குரிய தேவைகளாயிருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு தேவைகளாயிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் Whether காணப்படுவார். it is our spiritual need or the physical earthly need, our Lord is all sufficient for us. ஆகவே தான் தாவீது தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது And therefore David, when he is speaking about his personal life, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். and he says, what is a man that you are mindful of him, and the son of man that you should visit him? பரலோகத்தின் தேவன் சாதாரணமான புல்லுக்கு ஒப்பான புழுக்கு ஒப்பான மண்ணுக்கு ஒப்பான ஒரு மனிதனை விசாரிக்கிறார் என்றால் அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். And he says that God of heaven, when he is visiting and caring for that man who is just like a worm of this earth, who is nothing before God, then what is a man to be தகுதி இல்லாத accounted? நம்மையும் கூட ஆண்டவர் நம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் விசாரித்து
நமக்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். Yeah, we are unworthy before the sight of God, but yet day after day, every day, the Lord is taking care of us. He is visiting and caring up for us. அதாவது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் என்றால் அது ஒரு வெறும் விசாரணையோடு கூட நின்று விடாமல் எந்த காரியத்தை குறித்து அவர் விசாரிக்கிறாரோ அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் ஒரு மகிமையையும் செய்கின்றார். And when we say He is caring for us, it is not a mere lip service, it is not a mere empty word, but about which matter the Lord is caring. In that the Lord will do something good for us. வேதத்திலே மகதலேனா மரியாளை பற்றி நாம் In the படிக்கிறோம். word of God we read about Mary of Magdalene. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான அந்த கல்லறையின் இடத்திலிருந்து அதிகாலை நேரத்தில் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். And one day came, the Lord Jesus died and He was interned in a sepulchre. This Mary Magdalene went to that sepulchre early in the morning. She was weeping there. இந்த கல்லறையின் இடத்திற்கு அவர் அழுவதற்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர் தெழுந்து வெளியே போய்விட்டார். But even before this, Mary went to that sepulchre weeping and crying. The Lord Jesus was risen up alive from this sepulchre. ஆனால் இந்த மரியாளோ கல்லறையின் இடத்திற்கு போய் அந்த கல்லறை காலியான ஒரு கல்லறையா இருக்கிறபடியினால் அந்த கல்லறையின் இடத்திற்கு நின்று அழுது கொண்டிருந்தாள். But this Mary is now approaching that empty tomb, empty sepulchre, and because it was empty, she is now weeping before that. அவள் அழுவதற்கான காரணம் என்னவென்றால் அந்த கல்லறையானது திறந்து இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து போனதான அந்த சடலம் அந்த இடத்தில் இல்லை. The reason why she was weeping was that the sepulchre was now open and the Lord Jesus' body was not seen there. அந்த மரியாள் நினைக்கின்றால் யாரோ இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை சரீரத்தை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று நினைக்கின்றாள். And this Mary imagined that somebody had taken away that dead body, the corpse of the Lord Jesus. ஆகவே இந்த கல்லறையின் இடத்தில் நின்று அவள் அழுது கொண்டிருக்கின்றாள். That is the reason she was standing near this sepulchre and she was weeping. அவள் அழுது கொண்டிருப்பதை அறிந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பின்னாக வந்து நிற்கின்றாள். And the Lord Jesus knew that this Mary was weeping, and without her knowing that, he was standing behind her. ஆனால் மரியாளோ தனக்கு பின்னாக நின்று கொண்டிருப்பது இயேசு என்று அறியாமல் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து ஐயா இயேசு கிறிஸ்துவை நீர் எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் எனக்கு கொடுத்து விடும் என்று கேட்கின்றார். But Mary didn't know that it was Jesus who was standing behind her. But she mistook him to be the gardener and said, "Sir, if you had taken the body of Jesus, please hand it over to me." இவள் கண்ணீரோடு அழுவதை கண்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு பின்னாக வந்து நிற்கின்றாள். And the Lord Jesus Christ, who knew that this Mary was in tears, he came and was standing behind this Mary. இயேசு அந்த மரியாள் இடத்திலே விதமாய் பேசுகின்றார். This is what Jesus told that Mary. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? Oh woman, why weepest thou and whom seekest thou? அதாவது இயேசு கிறிஸ்து மரியாளை விசாரிக்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? In other words, we see here that Jesus is caring for this Mary. He is asking, why do you weep and whom do you seek? அவள் சொல்கிறாள், இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை யாரோ கொண்டு போயிட்டாங்க, நீர் எடுத்து கொண்டது உண்டானால் எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்கிறார். And then Mary replied, see, somebody had taken away the dead body of Jesus. If he had taken that body away, please hand it over to me. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளே என்று சொல்கின்றார். At that time the Lord Jesus called her Mary. மரியாள் இயேசுவை ரபுனி, போதகரே என்று அழைக்கின்றார். And then Mary replied, oh Jesus, Rabboni. அவர் எதற்காக கவலைப்படுகிறாள் என்பதை அறிந்து விசாரிக்கிறார். And Jesus knew for what she was worried, and he is now inquiring. இயேசுவை யாரோ கொண்டு போய் விட்டார்கள் என்று எண்ணி அவர் அழுகின்றாள். And she is presuming that somebody had taken the body of Jesus and weeping. அந்த சந்தர்ப்பத்திலே நான் தான் இயேசு என்பதை அவளுக்கு நிரூபிக்கின்றார். So in that occasion Jesus proves that he is that Jesus. அவளை விசாரித்து மாத்திரம் அல்லாது அவளுடைய வாழ்க்கையிலே நான் தான் என்பதை அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். And not only that, he is inquiring about her, but he is fulfilling her need, saying, it is I. வேதத்திலே லாசரு மரித்து போனதை பற்றி நாம் படிக்கிறோம். In the word of God we read that occasion where Lazarus died. அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் ஆனது. And he was buried, and it was the 3rd day. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு வருகின்றார். Jesus is coming to that house. அவர்கள் கலங்கிறதான நேரத்திலே அவரும் அவர்களோடு கூட சேர்ந்து கலங்குகின்றார். When those people were troubled in their heart, Jesus also got troubled and upset. அவர்களை விசாரிக்கிறதாக நாம் படிக்கின்றோம். And we also see that the Lord is inquiring. அந்த லாசருவுக்கு ஜீவனை கொடுத்து அவன் உயிரோடு எழும்பினதை கூட நாம் வாசிக்கின்றோம். And we also read that the Lord Jesus gave life to this Lazarus and raised him up alive. இப்படி பல சந்தர்ப்பங்களில் இருந்து ஆண்டவர் வெறுமையாக விசாரிப்பது மாத்திரம் அல்லாது
அவர் விசாரித்து அவர்களுடைய தேவைகளையும் கூட அவர்கள் பூர்த்தி செய்கின்றார். So there are many occasions where we see that the Lord Jesus doesn't just meet people and visit them, but he actually meets their needs. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் We படிக்கின்றோம். read another incident in the Mark's Gospel chapter 9. ஒரு ஊமையும் செவிடுமான ஆவி பிடித்ததான ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். And a person who was deaf and dumb, he was brought to the presence of Jesus. இயேசு அந்த ஆவி பிடித்ததான மனிதனை அவனுடைய பெற்றோர்களை பார்த்து விசாரிக்கிறார். And now the Lord Jesus is making inquiries about the parents of this deaf and dumb man. இது இவனுக்கு பிடித்து எவ்வளவு காலங்கள் ஆயிற்று என்று And விசாரிக்கிறார். he is now asking, how long is it that this man was possessed with that spirit? விசாரித்தது மாத்திரமல்ல, அந்த பிசாசை பார்த்து ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்ற ஒரு விடுதலையும் கூட கொடுத்தார். Not only that, the Lord is caring for for him, but he also says, you deaf and dumb spirit, be thou removed from here, do not enter into that. He healed him. நம்முடைய கவலையான காரியங்களை ஆண்டவர் விசாரிப்பது மாத்திரமல்ல, விசாரித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிரம்ப தருகின்றார். And therefore, not only that the Lord is caring and visiting us at the time of our trouble and anguish, after caring for us, he is meeting our needs and நம்முடைய requirements. பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், நம்முடைய கவலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டியதாய் So இருக்கிறது. whatever be our problem, whatever be our need and necessity, we have to make the Lord known about that. சிலர் நினைக்கின்றார்கள், என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய கவலைகள் ஆண்டவருக்கு தெரியும் தானே, நான் ஏன் அவரிடத்திலே சொல்ல வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் அவர் தீர்த்து வைத்தால் என்ன என்று அவர்கள் நினைக்கலாம். Some people may presume, doesn't God know what is my problem, what is my need? Why should I tell it to him? Will not God solve these things by his own self? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருந்தாலும் நாம் அவரிடத்திலே போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் போதுதான் அதிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு தருகின்றார். Yeah, the Lord knows what are our problems and our needs, but only when we go to the Lord Jesus and tell him what is our problem, then the Lord is setting us free. ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த மட்டிலே அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் துக்கப்படக்கூடாது. As far as a Christian is concerned, whatever be the matter, they should not feel upset and anxious. ஏனென்றால் நாம் கவலைப்படுவது என்று சொல்வது இந்த உலகத்தினுடைய ஒரு பொருளுக்காகவோ இந்த உலகத்தினுடைய ஒரு தேவைக்காகவோ இருக்கலாம். And because when we say we are careful and we are worried, it may be for a want, a need of this world. ஆனால் நாம் கவலைக்கு துக்கத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறதான நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போக வேண்டியதாக இருக்கும். But when we give room for this type of anxiety and worry, then naturally we lose our spiritual well-being. ஒரு கிறிஸ்தவன் எந்த விதத்தினாலும் அவன் கவலைக்கோ சோர்வுக்கோ இடம் கொடுக்க கூடாது. A Christian, in whichever way it may be, he should never permit this worry or this discouragement in his life. இன்றைய நாளிலே நாம் படிக்கக்கூடியதான இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு வேத வசனம், சமயத்திற்கு ஏற்றாற்போல் சுருக்கமாக நான் And சொல்கிறேன். this word which we are going to meditate this morning is actually a very big topic, but according to the time available before us, I want to abridge and present it to you. நாம் ஏன் கவலைப்படக்கூடாது என்பதற்கு ஒரு 7 காரியத்தையும் இந்த கவலைகளை மேற்கொள்வதற்கு 2 ஒரு காரியத்தையும் சொல்லி முடிக்கின்றேன். I want to give you 7 reasons as to why we should not be careful and worried, and I want to tell you 1 or 2 reasons as to how we can overcome that. ஒரு கிறிஸ்தவன் கவலைப்படுகிறதான நேரத்திலே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அவன் அதிகமாக பின்தங்கி அவன் போய்விடுகின்றான். A Christian, when he is anxious and worried and careful, then he is going backward in his spiritual life. நாம் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடியதான காலத்திலே வேத வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் செல்கிறோம், நம்முடைய கடமைகள் எல்லாவற்றையும் சரி தவறாமல் நாம் செய்து At வருகிறோம். the time when we are happy, when we are joyful, then we read the word of God, we pray, we attend the services, we mind our own duties well. எப்பொழுது நாம் துக்கத்திற்கு இடமளிக்கின்றோமோ அப்பொழுது வேத வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வது, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வரங்கள் தாளந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தாதிருப்பது, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். So when we permit this cares and worries in our life, then we are not making use of the gifts and the talents that God is giving to us, and then we stop attending the church services, we stop reading the word of God and praying. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, In 1 Peter 5th chapter 7 and 8, 7வது வசனத்திலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். in the verse 7, cast all your cares upon him, for he cares for you. 8வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
யாரை விழுங்கலாமோ என்று வகதேறி சுற்றித் திரிகிறான் என்று சொல்கின்றார். Verse 8, be sober, be vigilant, because your adversary, the devil, as a roaring lion, walks about seeking whom he may devour. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகதேறி சுற்றித் திரிகிறான் என்று சொல்கின்றார். So Peter says, cast all your cares upon the Lord. After that he adds, because your adversary, the devil, as a roaring lion, is walking about seeking whom he may devour. கவலைக்கும் பிசாசுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டா? Is there any fellowship or connection between our anxiety and the கவலைக்கும் devil? பிசாசுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. Yes, there is a great relationship between being anxious and the devil. சாத்தானிடத்திலே பல ஆயுதங்கள் There காணப்படுகிறது. are many weapons of armory with the devil. அவனிடத்திலே கவலை, அதைரியம், அவிசுவாசம், சோர்வு இப்படிப்பட்டதான ஆயுதங்கள் காணப்படுகிறது. Unbelief, doubt, then discouragement, failures. These are some of the weapons in the hands of the devil. இன்றைக்கு ஆவிக்குரியவர்களை வீழ்த்தும்படிக்கு இந்த ஆயுதத்தின் மூலமாக அவன் வீழ்த்தும்படிக்கு So பிரயாசப்படுகிறான். to pull down the spiritual people, he is using these weapons. வேதத்திலே எலியாவை நாம் எடுத்துக்கொள்வோம். In the word of God, consider the life of Elijah. அவன் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்தவன். Yes, he did marvelous exploits for the name of the Lord. கர்த்தரே தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபித்தவன். And he also demonstrated before the eyes of the multitude that the Lord, he is ஒரு God. வைராக்கியமான ஒரு மனிதனாய் He இருந்தவன். was a man having got a great zeal for God. யேசபேல் சொல்கிறாள், நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்கிறார். Jezebel says, I am going to kill you. அவனோ சோர்ந்து போய் அவன் ஒரு செடியின் கீழே படுத்திருக்கிறான். He got discouraged and he was lying down under a juniper tree. அந்த அவன் கர்த்தரிடத்தில் விதமாக நான் விண்ணப்பம் So பண்ணுகின்றான். this is what his supplication was. நான் என் பிதாக்களில் பார்க்கல நான் நல்லவன் அல்ல. Oh Lord, I am no way better than my forefathers. இப்போதே என்னை கொன்று போடும் என்று சொல்கின்றான். And he says, why don't you just outright kill me now? இவன் தன்னை நல்லவன் இல்லை என்று சொல்கிறானே, இதற்கு என்ன காரணம்? And now Elijah says, I am not better, I am not good. Why he says it? அவனுடைய இருதயத்திற்குள்ளே அவ்வளவு அதைரியங்கள், சோர்வுகள் அவனுடைய வந்துவிட்டது. Because in his heart so much of a fainting and discouragement came. என்னை கொன்று போடும் என்று சொல்லி கேட்கின்றான். And he is now praying and pleading, why don't you kill me now? அப்போ கவலை என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனிதனையும் வீழ்த்தி விடக்கூடியதான ஒரு ஆயுதம் தான். And therefore when we say that carefulness or anxiety, that is a great weapon which can destroy even a very high spiritual person. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் கவலை என்று சொல்வது எவ்வளவு கர்த்தரால் பயன்படுத்தக்கூடியதான ஒரு நபரையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலவரத்திற்குள் வரக்கூடிய செய்யக்கூடியதான ஒரு ஆயுதம் தான். And when we say that cares, this carefulness or anxiety, that is something which can cause a person who can be used mightily for the Lord to remain idle and lethargic. ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் விதமாக This சொன்னார். is what an experienced servant of God said. பாவியான ஒரு மனிதனை கர்த்தரால் பயன்படுத்த முடியாதது போல சோர்ந்து போன, கவலைப்பட்டு, அதைரியப்பட்டு போன ஒரு மனிதரையும் தேவனால் பயன்படுத்த முடியாது என்று சொன்னார். And he says that the Lord cannot use for his glory a sinful man. Similarly, how great he may be when a person is discouraged and fainted, God cannot use him for his glory. முதலாவது கவலை என்று சொல்வது சாத்தானுடைய ஒரு And ஆயுதம். above, when we say that care, that anxiety is a weapon of the devil. இரண்டாவது, நாம் ஏன் கவலைப்படக்கூடாது? And secondly, why we should not be anxious and worried. நாம் கவலைப்படுகிறதான நேரத்திலே நம்முடைய கண்கள் குருடாக்கப்படும். At the time of being very careful and anxious, then our eyes become blind. நம்முடைய மாம்சிக கண்களும் குருடாக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படும். And even our fleshly eyes may become blind. நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் குருடாக்கப்பட்டதான ஒரு நிலவரத்திலே And then we காணப்படும். come to the place where our spiritual eyes also get blinded. வேதத்திலே ஆகாரை நாம் எடுத்துக்கொள்வோம். In the word of God we read about Hagar. ஆபிரகாமினுடைய மனைவி என்கிறதான ஒரு ஸ்தானத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். And this Hagar received that position of being called Abraham's wife. ஒரு காலகட்டத்திலே ஆபிரகாமினுடைய வீட்டிலே அடிமையாய் இருந்தவள் தான். Once upon a time this Hagar was a bond servant in the tabernacle of Abraham. இப்பொழுது ஆபிரகாமுக்கு அவள் ஒரு மனைவியாக But மாற்றப்பட்டாள். now this Hagar has become the wife of Abraham. அவளுக்கு ஒரு பிள்ளையும் கூட பிறந்தது. பிள்ளையினுடைய பெயர் இஸ்மவேல் என்று சொல்வது. Yes, she begat a son also. That son was named as Ishmael. பிள்ளை வளர்ந்து வருகிறதான காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டன. As that child was growing, there was a problem in the home. ஆபிரகாம் ஆகாரை துரத்தி விடுகின்றான், போ அப்படின்னு அனுப்பி விடுகின்றான். Abraham is sending this Hagar out of home. அவனுடைய
அவனுடைய குழந்தையையும் கூட சேர்த்து அனுப்பி விடுகின்றார். And he is chucking out his child, her child also. ஆகாருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய துக்கம், ஒரு வேதனை காணப்படும். And now we see an anxiety, a deep turmoil in the heart of this Hagar. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்தாலும் தன்னுடைய கணவனின் மூலமாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறதான வேளையிலே உலகமே இருண்டு போனதான ஒரு நிலவரத்தில், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலவரத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்கிறதான ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் So காணப்படுவார்கள். whosoever it may be, when a woman is chased away by that husband, then she would be facing a bleak world, a world of full of darkness, then imagining how she is going to lead her life further. இந்த ஆகாருடைய வாழ்க்கையும் கூட அவ்விதமாக தான் Yeah, காணப்பட்டது. that was the condition of this woman Hagar. இனிக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ஏனென்றால் அவள் அடிமை பெண்ணாய் இருந்தவள். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று அவள் நினைத்து இருதயத்திலே She was வேதனைப்படுகிறாள். after all a bond servant in the house of Abraham. She imagined that there was no future at all for her. அது மாத்திரமல்ல, தனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுடைய பிற்காலத்தை எண்ணி மிகவும் வேதனைப்படுகின்றாள். Not only that, she had a son. Thinking about his future, she was very much worried. என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வது, இன்னும் அவள் நினைத்து கவலைப்படுகின்றாள். And she was thinking, my life has been doomed, and what about my child? Therefore she was very much perturbed. இவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளைக்காக துருத்தியிலே வைத்திருந்ததான தண்ணீரும் செலவழிந்து போயிற்று. As she was anxious and worried, even that water kept in that leather bottle, that also got, he drank all that water. ஆனால் பிள்ளை தண்ணீர் தாகத்தின் மூலமாக அழுது கொண்டிருக்கிறது. But now this son is crying for want of water because he was very thirsty. இந்த ஆகாருக்கோ இன்னும் வேதனை அதிகமாகி விட்டது. And now this Hagar was very much more perturbed and worried. நம்முடைய குழந்தைக்கு தண்ணீரை கூட கொடுக்க முடியவில்லையே, நாம் எப்படி ஒரு தாயாய் இருக்கிறோம் என்ற ஒரு வேதனை அவளுக்குள்ளே. And she was very much worried. Oh, I am not able to give some water to my thirsty son. Am I after all a mother for my son? வனாந்தரத்திலே அவள் கண்ணீரோடு கூட இருந்தாள் என்று வேதத்திலே The Bible says that she was in tears in that wilderness. அவள் கண்ணீரோடு கூட இருக்கிறதான நேரத்திலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார் என்று நான் வாசிக்கிறோம். And the Bible says that when she was in tears, the Lord opened the eyes of this Hagar. அப்ப அதுக்கு முன்னால கண்ணெல்லாம் மூடி போய் இருந்துச்சுன்னு And அர்த்தமா? we mean to say that Hagar had closed her eyes before this. அவள் கண் திறந்து தான் காணப்பட்டது. Yeah, she had her eyes open. ஆனால் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். But now we see that the Lord opened the eyes of Hagar. அவளுக்கு அருகிலே இருந்ததான ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்தார். And the Lord showed a fountain very nearby. இவ துறவு பக்கத்துல நின்னுகிட்டு தான் குழந்தைக்கு தண்ணீர் இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்றார். She was standing right near that fountain and she was crying, no water for my son. துறவின் அருகிலே நின்றாலே தவிர துறவை அவளால் காண முடியவில்லை. She was standing near that fountain, but she could not see that fountain by herself. ஏன் அந்த துறவை அவளால் காண Why முடியவில்லை? she was not able to see that? அவளுடைய இருதயத்தில் இருக்கிறதான துக்கம், கவலையானது பக்கத்தில் இருக்கிற துறவை கூட அவளால பார்க்க முடியல. Because that sorrow, that worry in her heart had prevented her from looking at that fountain. ஆண்டவர் புதுசா ஒரு துறவை உண்டாக்கவில்லை. The Lord did not create a new fountain. ஏற்கனவே அந்த துறவு அந்த இடத்தில் இருந்ததுதான். Already that fountain was there. அவளுடைய கண்களை திறந்தபோது அந்த துறவை கண்டாள். But when the Lord opened her eyes, she saw that fountain. தண்ணீரை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று And the வாசிக்கின்றோம். Bible says that she drew water and gave her son drink. இப்போ நமக்குள்ளே கவலை காணப்படுமானால் கவலையானது நம்முடைய கண்களை பார்வையற்றதாக்கி விடும். And therefore if we are anxious and worried, then that our worry and our carefulness will make our sight blind. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் ஆவிக்குரிய காரியங்களையும் கூட விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு ஒரு துக்கம் கண்களை மறைத்துவிடும். In another sense we can say that we will not be able to understand even the spiritual matters, that a sorrow will blind our cover our eyes. வேதத்திலே எலிசாவையும் கேயாசி பற்றியும் In the படிக்கின்றோம். word of God we read about Elisha and Gehazi. எலிசாவை பிடிக்கும்படிக்கு சீரியரின் ராணுவம் வந்திருக்கின்றது. And to capture this Elisha, the army of the Syrians came. ஒரு நாள் கேயாசி தன்னுடைய கதவை திறந்து கொண்டு காலை நேரத்திலே வெளியே And வருகின்றார். one day the Gehazi opened his room's door and came out. அவர்களை சுற்றிலுமாக கூடிய சீரியரின் ராணுவம் இருக்கிறதை கண்டு, And he saw that the army of the Syrians encompassing them. ஐயோ ஆண்டவனே, நமக்கு மோசம் வந்தது என்று எலிசாவினிடத்திலே சொல்கிறார். And immediately he goes and cries, oh master, the peril is at our door. எலிசா கேயாசிக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவனுடைய கண்களை திறந்தருளும் என்கின்றார். And Elisha now prays, oh God, open his eyes so that he may see. ஆண்டவர் கண்களை The திறந்தார். Lord opened his eyes. அப்பொழுது அவன் என்ன சொல்கின்றான்? You know what now Gehazi
as he says. அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். And he says they are more in number with us than they are with him. இவர்கள் இருவருக்கும் இடையிலே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் ஓடிக்கொண்டிருந்தது. So between these two forces, the fiery chariots and the fiery horses were running it between. கவலை என்று சொல்வது நம்முடைய கண்களை குருடாக்கி விடக்கூடியதான ஒன்றாயிருக்கிறது. Anxiety, worry, that is something which can blind our eyes. மூன்றாவது கவலை என்று சொல்வது நமக்கு இருக்கக்கூடியதான மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய And செயல். thirdly, when we say this worry or care, it will bring to nothing our specialities, our excellencies in spiritual life. மற்றவர்களுக்குள் இல்லாத ஏதாவது ஒரு மேன்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். And maybe you are having spiritually something better, something glorious, which other people don't have. ஒருவேளை நீங்கள் அற்புதம் செய்யக்கூடியதான ஒரு நபராக Probably you இருக்கலாம். are a person doing miracles. நீங்கள் ஜெபித்து ஒரு வியாதியஸ்தரை சுகமாக்கக்கூடிய வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். Probably God might have given you a gift whereby people are healed by your prayer. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் Or காணப்படலாம். probably you might be a prophet. மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்லக்கூடியதான விதத்திலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர்களாக Or இருக்கலாம். probably you may be an evangelist telling the gospel of the Lord to other ஆண்டவர் people. உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கும் போது கவலைக்கு இடம் கொடுப்பீர்களானால் அந்த மேன்மை உங்களை விட்டு போய்விடும். When the Lord had given you a peculiar character and excellency, when you gave room for this anxiety, then you will have to lose that. வேதத்தில் ஏசாவை பற்றி நாம் படிக்கின்றோம். In the word of God we read about Esau. ஒரு நாள் அவன் காட்டிற்கு போய் வனத்திற்கு போய் வேட்டையாடி மிகவும் களைத்தவனாய் திரும்பி வருகிறார். One day he went into the forest to hunt and he came back dead tired. சரீரத்திலே களைப்பு பசியும் கூட சேர்ந்து காணப்படுகிறது. And in the body was dead tired and he was extremely hungry. அந்த நேரத்தில் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். And at that time we see this Jacob sorting the pottage. யாக்கோபும் கூட அவனும் பசியினால் இருக்கிறான். தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளும்படிக்கு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கின்றான். And see this Jacob was also very hungry so that he may eat something. He is eating the pottage. அந்த நேரத்தில் ஏசா யாக்கோபை பார்த்து நீ காய்ச்சுகிறதான அந்த கூழில் இருந்து எனக்கு கொஞ்சம் தாய் என்று கேட்கின்றான். And now this Esau is requesting this Jacob, seeing that the porridge which you are now preparing, give me something of that. அதற்கு யாக்கோபு என்ன சொல்கின்றான்? You know what this Jacob உன்னுடைய replied? சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீர் விற்று போடு, அப்பொழுது நான் உனக்கு கூழை தருகிறேன் என்கின்றான். And he says, you sell away your birthright, then I will give you this pottage. சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு, நான் உனக்கு கூழை தருகிறேன் என்று And சொல்கிறான். he says, you sell away your birthright, then I will give you my pottage. சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வது பிறப்பினுடைய ஒரு உரிமையாயிருக்கிறது. So when we say that birthright, it is that the person inherits right from the day of his birth. அதாவது தகப்பனுக்கு இருக்கக்கூடியதான சொத்திலே தகப்பனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுபோல மூத்த மகனுக்கு இருக்கக்கூடியதான சம உரிமை. So in that belongings and the properties of that father, the eldest son will have equal rights and claims over all the property. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் மூத்த மகனுக்கு 2 மடங்கு கொடுக்கப்பட In வேண்டியதா another இருக்கிறது. sense, we can say that the eldest son will have two portions as his claim. தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாய் காணப்படுகிறவர் இந்த ஏசா. And this Esau was that inheritor and a possessor for all the blessings of his father. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நபர் மூத்தவனாய் பிறப்பானால் அவன் சேஷ்ட புத்திரன் என்று அழைக்கப்பட்டான். In the Old Testament time, when a son is born as the eldest, then he is called as a person of birthright. யாக்கோபு சொல்றான், நீ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு கூடை தருகிறேன். And Jacob says, you sell away your birthright now, then I will give you in return this porridge. ஏசா சொல்கிறான், நான் தான் சாக போறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, நீ வெச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். And then Esau said, after all I am going to die, what is the use of having this birthright? Okay, you have it. இந்த சேஷ்ட புத்திர பாகமாகிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை சோர்வி நிமித்தமாக களைப்பி நிமித்தமாக அவன் இழந்து போய்விட்டான். So because of being tired, because of discouragement, this Esau sold away that very special excellent right, that is the birthright. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டினுடைய இதனுடைய மேன்மையான அம்சம் தான் என்ன? And as far as this birthright is concerned, in that New Testament, what is the speciality of that? இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகமாய் இருக்கிறது. So when we say that the birthright, when we come to the New Testament dispensation, that is actually the anointing of the Holy Spirit. நீங்கள் அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை You have not பெற்றிருக்கிறீர்கள். received that spirit of bondage, but you have received that spirit of adoption, whereby you cry, Abba, Father.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே சேஷ்ட புத்திரன் என்று சொல்வது, In the Old Testament time, when we say that the firstborn, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமாகிய புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை in வெளிப்படுத்துகிறது. this New Testament, the Lord Jesus has given the spirit of adoption of a son. ஆண்டவர் அபிஷேகத்தின் மூலமாக நம்மை தம்முடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக மாற்றி Yes, வைத்திருக்கிறார். through the anointing of the Holy Spirit, the Lord had made us as His own children. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று நாம் In the வாசிக்கிறோம். Word of God, we read, if we are children, then we are co-heirs. எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளியாக Yeah, வைத்திருக்கிறார். the Lord had kept us as the possessor and inheritor of all the promises. ஜீவனத்திற்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையின் மூலமாக நாம் பெற்று அனுபவிக்கின்றோம். And we are now receiving and enjoying all the things pertaining to life and godliness by His divine power. ஏசாவோ களைத்தவனாய் இருந்தபடியினால் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். Because this Esau was discouraged and fainted, he neglected that birthright. அவன் அலட்சியம் பண்ணியிருந்தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் மீண்டும் பெற முடியாமலே போய்விட்டது. And that birthright which he neglected and despised, he could never regain that. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மேன்மையான காரியங்கள் தான் என்ன? Oh, beloved people of God, what are those peculiar, excellent things which God has given to you? மற்றவர்களுக்குள் இல்லாத எந்த ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். What is that particular thing which you have, which God has given you, which other people don't have? மற்றவர்களுக்குள் இல்லாத ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். And probably God might have given you that burden for souls which other நல்ல people ஜெபிக்க don't have. முடியாத ஒரு ஜெபாவியை கர்த்தர் நமக்கு Or கொடுத்திருக்கலாம். probably God might have given you the spirit of prayer which other people மற்றவர்களுக்குள் don't have. இல்லாத ஒரு வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து Or a வைத்திருக்கலாம். particular gift other people lack, He might have given you. இந்த ஆவிக்குரிய காரியங்களை கவலை, சோர்வி நிமித்தமாக அதை விட்டு விடாதிருங்கள். And because of your discouragement and failure, do not forsake that is the excellency God has given you. நான்காவது 116வது சங்கீதம் 10வது 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, And in the 116th Psalm, 10th and 11th verses. அங்கே நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் என்று வாசிக்கின்றோம். வாசியுங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். I believed, therefore have I spoken. I was greatly afflicted. I said in my haste, all men are liars. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். I was greatly afflicted. அடுத்த வார்த்தையிலே எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். And next sentence, verse 11, I said in my haste, all men are liars. இந்த இடத்துல கவலைப்பட்டதா வருத்தப்பட்டதாய் ஒத்துக்கொள்கின்றார். And in this place, he acknowledges that he was greatly afflicted. அந்த அடுத்த வார்த்தையிலே எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன். And in the next verse, he says, I said in my haste, all men are ஒரு liars. மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கவலை வந்தா அவன் அடுத்தது என்ன செய்வான்? And when that worry, anxiety comes into the heart of man, you know what is the next step? எல்லா மனுஷனும் பொய்யன் தான், எல்லாரும் திருடன் தான் அப்படின்னு மற்றவர்களை குற்றப்படுத்த And ஆரம்பிப்பார்கள். then he will say, all men are liars, all men are thieves. So he is accusing others also. நாம் ஒரு கூட்டத்தாரை பார்த்திருக்கின்றோம். We have a group of people. அவர்கள் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் அவர்கள் குற்றம் சொல்லிக் கொண்டே So இருப்பார்கள். the behavior of that group of people is they will be always accusing, condemning others. எவ்வளவு ஒரு நல்ல நபரை கண்டாலும் கூட அவர்கள் குற்றம் சொல்வார்கள். They would be seeing a very nice person, but yet they will be saying he is guilty. அவர்கள் குற்றப்படுத்துவதற்கான காரணம் தான் என்ன? What is the reason this man is accusing them? அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான மனவேதனை அதிகமாக இருக்கிறபடினால் எல்லாரையும் குற்றப்படுத்தும்படிக்கு செய்கிறது. Because of the sorrow of his heart, he is finding fault with everybody. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். உண்மையை சொல்லல. And he was not telling the truth. I was greatly afflicted, and therefore in my haste I said, all men are liars. நம்முடைய இருதயத்துக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு கவலையானது பொதிந்து கிடக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் மற்றவர்களை எப்பொழுதும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்போம். To what extent we are sorrowful, we are grieved and upset in our heart, to that extent we will be condemning and accusing other people. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, Proverbs 12 verse 25. அங்கே கவலையானது இருதயத்தை ஒடுக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். And then we see that heaviness will make a man stoop. கவலையானது நம்முடைய இருதயத்தை ஒடுக்கிவிடும்.
And that heaviness will constrain our heart. நம்முடைய இருதயம் ஒடுக்கப்படக்கூடாது, நம்முடைய இருதயம் விசாலமாக வேண்டும். Our heart should not be narrowed down, but our heart must be enlarged. ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கிட்டோம்னா அவனுடைய இருதயம் ஒரு விசாலமான ஒரு இருதயமாக Yeah, you காணப்படும். consider the life of a servant of God, he must have an enlarged heart. அவருடைய இருதயம் விசாலமாய் இருந்தால்தான் ஜனங்களுடைய பாரங்களை, ஜனங்களுடைய பிரச்சனைகளை அவர்களால் சுமக்க முடியும். Only when a servant of God is having a large heart, he will be able to bear the burdens and the sins of other ஒரு people. குடும்ப தலைவன் என்று எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய இருதயமும் கூட விசாலமாய் காணப்பட When வேண்டும். we say the head of the family, then his heart also must be very large, enlarged. அப்பொழுதுதான் அவர்கள் குடும்பங்களிலே வரக்கூடியதான பிரச்சனைகளை அவர்களால் சகித்து அந்த குடும்பத்தை சரியாக நடத்த முடியும். Generally they will be able to guide the family in the right way. They will be able to endure the wrong things happening in the home. குடும்ப தலைவனுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே ஒரு விசாலமான ஒரு இருதயம் Not காணப்பட only for வேண்டும். the head of the family, but every child of God must have that enlarged heart. ஏன் நமக்கு விசாலமான ஒரு இருதயம் Why தேவை? should we have that large heart? 119வது சங்கீதம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 119th Psalm, 32nd verse. என் இருதயத்தை விசாலமாக்கும், அப்போது உம்முடைய கற்பனையின் வழியாக நான் ஓடுவேன் என்று And சொல்கின்றார். he says, I will run the way of your commandments when you shall enlarge my heart. என் இருதயத்தை விசாலமாக்கும், அப்போது உம்முடைய கற்பனையின் வழியாக நான் ஓடுவேன். And he says, you enlarge my heart, then I will run the way of your commandments. அது என்ன, கற்பனையின் வழியாக ஓடுவேன் என்பது என்ன? And what does he mean by saying, I will run in the way of your commandments? என்னுடைய இருதயம் விசாலமா இருந்துச்சுன்னா உம்முடைய சத்தியத்தின்படியெல்லாம் நான் ஜீவிப்பேன் என்பதுதான். When he means, when his heart is large, then he will keep all the truth. நம்மால் சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றோம். But we may be in a position where we cannot keep all the truths. நம்முடைய இருதயத்திலே கவலை இருக்குமானால் சத்தியத்தின்படி நம்மால் ஜீவிக்க முடியாது. Supposing we are anxious and worried, then we cannot live according to the truth we know. சத்தியத்தை கேட்கிறதான நேரத்திலே நான் இதன்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கும். Yeah, when we hear that the truth, we will naturally desire that we must keep and observe the truth. இந்த இடத்திலிருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதான நேரத்திலே இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சிருப்போம். In this place, as we are seated, when we hear that the truth, we will decide hereafter I will be like that. ஆனால் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நம்மால் முடியாமல் But போய்விடுகின்றது. the thing which we want, we are not able to fulfill. ஏனென்றால் கவலையானது வேத வசனத்தை நெருக்கி விடுகின்றது. Because this worry is actually choking the word of God. இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி சொன்னார். Jesus was telling about the parable of the sower. வழியருகே விதைக்கப்பட்டதான ஒரு விதை, And that seed sown along the wayside. பாறையிலே விதைக்கப்பட்டதான ஒரு விதை, And that seed sown upon the rocky place. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான விதையை பற்றி சொல்கிறார். And he is speaking about that seed sown in a place with a thorn. நிலம் நல்ல நிலமாக Yeah, காணப்படுகிறது. the field was good. ஆனால் அந்த நிலத்திற்கு மேலே முள் வளர்ந்திருக்கிறது. But above that ground, the thorns and the briars are cropped up. இந்த விதையானது வளர்ந்து வருகிறதான காலத்திலே At the time when this seed is developing into a seedling, வேதம் சொல்கிறது முள்ளானது அதை நெருக்கி போடுகிறது. and the Bible says that the thorns had choked up the seedling. இந்த வளர்ந்த செடியானது பலன் கொடுக்காதபடிக்கு முள்ளானது நெருக்கி போடுகிறது. And this growing seedling is not fruitful because these thorns are choking up that seedling. இந்த முள்ளை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? And regarding this thorn, what did Lord Jesus say? உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் என்றார். And he says that by the cares of this world, by the deceitfulness of this riches, they are now choked. நிலம் நல்ல நிலம் தான், விதைக்கப்பட்ட விதையும் நல்ல விதைத்தான். Yeah, it was a good land, it was a good ground, a good seed. இந்த விதையானது வளர்ந்தது, அது பலன் கொடுக்காதபடிக்கு முள்ளானது நெருக்கி போட்டது. The seed grew into a seedling, but this thorn, it choked it that it couldn't be fruitful. அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படுவீர்களானால் வேத வசனத்தின்படி ஜீவிக்க முடியாது. Beloved people of God, if you are anxious and worried, you cannot live according to the word of நீங்கள் ஒரு God. ஆவிக்குரிய ஒரு நபராய் இருக்கலாம், பக்திக்குரிய ஒரு நபராய் Yeah, you இருக்கலாம். may be very godly, you may be very spiritual. எப்படி நீங்கள் ஆவிக்குரிய நபராய் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான கவலைகளை மாற்றி போடுங்கள். And whatever you may be, your condition may be very spiritual. Now remove all your anxiety and worry from your heart. உங்களுடைய இருதயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை குறித்ததான ஒரு சந்தோஷமும் அன்பும் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வேத வசனத்தின்படி நம்மால் ஜீவிக்க To முடியும். what extent you have got the love towards Jesus, to what extent you are having happiness and gladness in the Lord, to that extent you can keep the truth. 1 யோவானிலே நாம் என்ன படிக்கின்றோம்? In 1 John, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. and his commandments
disappointments are not grievous to them that love the Lord. உண்மையா ஆண்டவர் மேல ஒரு அன்பும் சந்தோஷமா இருக்குமானால் எப்படிப்பட்ட ஒரு சத்தியமோ நமக்கு பாரமான ஒரு சத்தியமா இருக்கவே If we இருக்காது. are really glad in the Lord, if we really love the Lord, then whatever the truth may be, it will not be burdensome to us. ஆகவே நமக்குள்ள இருக்கக்கூடியதான கவலைகளை மாற்றி போடுங்கள். And therefore turn away all your worries and anxieties. அடுத்தது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டியதா And இருக்கிறது. next we are supposed to grow in our spiritual life. எப்படி சரீரத்திலே நாம் வளருகின்றோமோ Even as we have the physical growth, இந்த சரீர வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரம் அவசியமா we இருக்கிறது. need to have a nourishment for this physical growth. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வளர்ச்சி உண்டு. And similarly in the spiritual life also everybody need to grow. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்கிறார், This is what Apostle Paul says. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தைகளைப் போல பேசினேன், When I was like a child, I spoke as a child. நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை விட்டுவிட்டேன். But when I grew up into a man, I left aside the childish things. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நபருக்கு இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வளர்ச்சியை சாமுவேலுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு I பேசினேன். have already told you on a Sunday morning that different stages of growth in every one of us can be compared to the life of Samuel. அவனுடைய 7 விதமான வளர்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு I சொன்னேன். have explained it to you, the 7 stages of growth in the life அவன் of முதலாவது Samuel. குழந்தையாய் இருந்தான். First of all, this Samuel was a ஏழாவது baby. ஏழாவது அவன் தேவனுடைய மனுஷனாய் அவன் And உருவாக்கப்பட்டான். seventhly, he was made a man of God. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வளர்ச்சியை And வைத்திருக்கிறார். therefore in our spiritual life, God has ordained different periods of growth. வேதம் சொல்கிறது, நீங்கள் தேறுவது யாவருக்கும் தெரிந்திருக்க And the கடவது. Bible says, let all people know regarding your progressing in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி போவது, வளர்ச்சி அடைவது மற்றவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். And when we are progressing in our spiritual life, when we are edified, other people will come to know that. சபைக்கு வருகிறதான நேரத்திலே பலவிதமான குறைகளோடு, குற்றங்களோடு, பலவீனங்களோடு நாம் வந்திருக்கலாம். Yeah, when we come to the church service, we might have come here with the different infirmities, weaknesses and other minus நமக்குள்ள points. இருக்கக்கூடியதான பலவீனங்களை சபையில் இருக்கிற மற்ற ஜனங்களும் அறிந்திருக்கலாம். And other people in the church may also know what are our infirmities and weaknesses. ஆனால் நாம் வளர்ச்சி அடைவதை மற்றவர்களும் கூட தெரிந்திருக்க வேண்டும். But when we are edified, other people also will come to know that. சபையிலே 2 கூட்ட ஜனங்கள் In காணப்படுவார்கள். the church, 2 groups of people are seen. ஒரு கூட்டத்தார் கழுதைகளைப் போல, மற்றொரு கூட்டத்தார் குதிரைகளைப் போல One காணப்படுவார்கள். group of people will be like the asses, the other group of people will be like the horses. கழுதையானது பார்ப்பதற்கு சின்னதா இருக்கும்போது அழகா இருக்கும். And that ass, the donkey in its young stage will look beautiful. அது பெரிதாய் இருக்கக்கூடியதான நேரத்திலே அது அருவருப்பாகவும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் But இருக்கும். when it becomes an adult and grown up, then we cannot train it, it will look ugly. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே ஏதோ பக்தியாய் இருப்பதை போல காண்பிப்பார்கள். In the life of many people, spiritually, in the beginning, they will show that they are spiritual. நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். But as the days roll by, they forsake all the spiritual excellency. ஆனால் குதிரைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, But consider the horses. அது சிறியதாய் இருக்கும்போது அவ்வளவு ஒரு பெரிய அழகு இருக்காது. But when it is a small thing, it is not that very comely. ஆனால் அவைகள் வளர வளர மிகவும் அழகாக பளபளப்பாக But காணப்படுகிறது. when the horse grows up and up, then it becomes so shiny. It will so beautiful. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு குதிரைகளைப் போல நாளுக்கு நாள் நாம் காணப்பட In our வேண்டும். spiritual life, every day we must be comparable to these horses. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமானால் நமக்கு இருக்கக்கூடியதான துக்கங்களை எல்லாவற்றையும் நாம் மாற்றி போட In வேண்டும். our spiritual life, if we want to grow, then from our mind we must take away our sorrows and grief. யோசேப்பு எகிப்து தேசத்திலே காணப்படுகிறார். And this Joseph was seen in that land of Egypt. அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். Yeah, the Lord had exalted Joseph in that foreign land. ராஜாவுக்கு அடுத்தபடியான நல்ல ஒரு ஸ்தானத்திலே காணப்படுகிறார். He was seen in that place very next to that great emperor. என்ன நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான துக்கம் அவனை விட்டு போகவில்லை. Whatever be that excellent position, that grief in his heart did not go away. தன்னுடைய தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டையும் தன்னுடைய சகோதரர்களையும் நினைத்து அவன் வேதனைப்பட்டுக் கொண்டே So இருக்கின்றான். he was continually grieved and sorrowful, thinking about his dear father, his brothers and his father's house. அவனுக்கு துக்கங்களை எல்லாவற்றையும் மறந்து போவதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. But one time came when he would forget all his sorrow. யோசேப்புக்கு எகிப்தில் இருக்கும்போது 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். Joseph, when he was in Egypt, he begat 2 sons. முதலாவது குமாரனுடைய பெயர் எப்ராயிம், இரண்டாவது குமாரனுடைய பெயர் மனாசே. So the first son was Ephraim, the next son was Manasseh. இது எப்ராயிம் என்று சொல்வதற்கு ஆண்டவர் என் துக்கங்களை எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று அர்த்தம். Ephraim means my God had made me forget all my sorrows.
மனாசே என்பதற்கு சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்தில் என்னை பெருக பண்ணினார், பலுக பண்ணினார் என்ற அர்த்தம். And when we say Manasseh, that means God had increased and multiplied me in the land where I was afflicted. ஆண்டவர் அவனுக்கு ஒரு மனாசே எப்ராயிமையும் கொடுத்தார், ஒரு மனாசேயையும் So கொடுத்தார். God gave one Ephraim and also a Manasseh to this Joseph. அவனுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார். And God caused all his sorrows to be forgotten. அடுத்தது சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்திலே ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார். So in that land where he was humbled and afflicted, the Lord multiplied him, increased him. உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறக்காவிட்டால் நீங்கள் பெருகவே முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. If you do not forget all your afflictions and sorrow, you cannot multiply, you cannot increase. நம்முடைய இருதயத்தில் சில துக்கங்கள் மாற்றப்படாமலே இருந்துட்டே இருக்கும். In our heart perpetually there may be some sorrows and griefs. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லிட்டு நீங்க அதோடு கூட கவலையை விட்டு விடுங்கள். You must tell it to the Lord, and with that you forsake your worry. வேதத்திலே அன்னாளை பற்றி நாம் படிக்கிற In the வேளையிலே word of God, when we read about Hannah, அவள் மிகவும் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ என்று நாம் படிக்கிறோம். we read that she was a very bitter and anguished woman in the ஒரு நாள் heart. தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போகின்றாள். One day she went to the temple of the Lord. கண்ணீரோடு தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்திலே Yeah, சொல்கிறாள். she told all her burden with the tears to the Lord. வேதம் சொல்கிறது அப்புறம் அவள் அதை குறித்து கவலைப்படவில்லை. And the Bible says that after that she was not sad. தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தனக்கு பிள்ளை இல்லை என்ற வேதனை அவருக்குள்ள இருந்தது. In the rest of her whole life she did not have that sadness that she didn't have a child. கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்லிட்ட பிற்பாடு அப்புறம் அவள் அதை குறித்து கவலைப்படவில்லை. And when she went to the presence of the Lord and told the Lord about that, thereafter how countenance was not sad. அருமையானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் காணப்பட்டாலும், Beloved people, how great your problem may appear, உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரிடத்திலே I தெரியப்படுத்துங்கள். will make your let all your problems and worries be known to the Lord with the tears and the prayer. நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்ட பிற்பாடு அப்புறம் அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க சந்தோஷமா கர்த்தர் கொடுத்தார் நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. And once that you had made it known unto the Lord, then believe gladly that God had granted your prayer. Don't feel sad about it. ஏழாவதாக, ஒரு நபர் தேவ சித்தத்திலே வளர வேண்டுமானால் அவர்கள் கவலைகளை விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. Seventhly, if a person is to grow in the will of God, he has to shed aside his anxiety. அல்லது தேவ சித்தத்தை அவர்கள் பகுத்தறிந்து கொள்ள வேண்டுமானாலும் அவர்கள் கவலைகளை விட்டுவிட In வேண்டியதா another இருக்கிறது. sense, if they want to discern the will of God, they should be free of this cares and worries. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை படிக்கும்போது, Acts of the Apostles 20 verses 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணந்தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். And the Spirit of the Lord is telling me that bondage and imprisonment await me in every place. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். But yet I will not be worried over any of these things, neither will I count my life dear என் to me. ஓட்டத்தையும் சந்தோஷத்தோட முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். And Paul says, I want to finish my course gladly. பவுல் போகிறதான எந்த ஊழியமாய் இருந்தாலும் எந்த பட்டணமாய் இருந்தாலும் அவருக்கு உபத்திரவம் காத்திருக்கிறது. So in whichever ministry Paul is going, whichever town he is visiting, there was only persecution awaiting him. இந்த உபத்திரவத்தை எண்ணி பவுல் என்ன நினைக்கின்றார்? And thinking this is persecution, what is St. Paul's impression? என்னுடைய பாடுகள் தேவ சித்தத்தின்படி உள்ள பாடுகள், And these sufferings are as per the will of God. தேவனால் அனுமதிக்கப்பட்டதான ஒரு கஷ்டங்கள். And these are the difficulties permitted by God. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காம ஒண்ணு நடக்கிறதே Yeah, கிடையாது. beloved people of God, unless God is permitting, nothing will happen in our நம்ம life. தூஷிக்கிறவங்க தூஷிச்சாலும் சரி, கஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் அனுமதியா If இருக்கிறார். other person is putting us into difficulty and shame, other people are blaspheming us, it is all by the permission of the தாவீது Lord. அப்படித்தானே சொல்கின்றான். David says like that. சிமேயி தூஷிப்பதற்கு ஆண்டவர் காரணமாய் Yeah, இருக்கிறார். God permitted Shimei to speak evil of me. ஆண்டவர் இவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக ஆண்டவர் நன்மையை சரி கட்டுவார். And in that place of reproach, the Lord will make it a good. ஆண்டவர் நன்மையை சரி கட்டினாரா இல்லையா? And did not God do that? மீண்டும் தாவீது ராஜாவாக திரும்பி Yeah, வருகின்றார். this David returned as a king back. அவனுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஒரு தேவ சித்தத்தின்படி உள்ள பாடுகள் என்று நினைக்க வேண்டும். And whatever may happen in your personal life, you must understand that the suffering is according to the will of God. கவலையின் மூலமாக நமக்கு நேரிடக்கூடியதான சில காரியங்களை நான் 7 காரியங்களை சொன்னேன். I have already told you 7 things, the evil things that happen to us because of அருமையானவர்களே, anxiety. கவலை என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து விடக்கூடியதான ஒரு ஆயுதமாய் காணப்படுகிறது.
இருக்கின்றது. beloved people of God, this worry and anxiety is a weapon of the devil that can destroy our spiritual life. அப்படியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வராமல் இருக்குமா? If that is the case, do we mean to say that there is no problem in the life of a man? பிரச்சனை வரும், இன்னும் அதிகமான பிரச்சனை வரும். Yeah, definitely there will be problems, and the problems will increase. ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு சமீபமாய் காணப்படுகின்றோம். Because we are approaching very near to the coming of our Lord Jesus. அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெற வேண்டியது இருக்கிறது. And before that, there are so many incidents that have to happen in this world. அதிகமான உபத்திரவங்களும் வேதனைகளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரத்தான் செய்யும். Yeah, more and more of a persecution and afflictions a Christian will encounter. இதன் மத்தியிலே ஒரு வெளிப்படுத்தலோடு கூட நாம் சந்தோஷமாய் காணப்பட But வேண்டும். in the midst of all that, we must be glad having got a personal revelation. நம்முடைய கவலைகளை நாம் எப்படி மேற்கொள்வது? How we can overcome our cares and worries. 119வது சங்கீதம் 92வது வசனத்தை வாசிக்கும் போது 119th Psalm, verse 92. வாசியுங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். Unless thy law had been my delights, I should then have perished in mine affliction. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். Unless your law had been my delight, I should have perished in my affliction. தாவீது கடந்து போன பாடுகளின் பாதை 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல. And that path of suffering through which David went was not just for 1 year or 2 years. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதையிலே பாடுகளின் பாதையிலே கடந்து தான் போயிட்டு இருந்தார். Approximately for 13 long years, David was going through the path of suffering and troubles. அதாவது ஒரு சாதாரண பாடுகள் என்று சொல்ல முடியாது, மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல It is வேண்டும். not that ordinary human suffering, it was a struggle, close encounter with the personal death. இப்படிப்பட்டதான காலங்களில் எல்லாம் தன்னை பாதுகாத்தது வேதம் தான் என்று சொல்கிறான். And he says it is the law of God which had preserved him in these days. வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராமல் போனால் நான் என் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருப்பேன். I would have perished in my affliction if the law of God was not delightful to me. எப்படிப்பட்ட பாடுகளின் பாதையில கடந்து போனாலும் சரி வேதத்தை வாசிக்கிறத அவன் விட்டு விடவே இல்லை. In whichever path of trouble he was going through, he never left that habit of reading the word of God. ஏனென்றால் வேதம் என்பது அவனுக்கு இனிமையானதாய் தேனை போன்று காணப்பட்டது. Because that law was sweet to him, it was sweet as honey. கவலையான ஒரு இருதயத்திற்கு மதுரமானதாய் ஒன்று காணப்பட்டது. And for that worried heart, it was so sweet. உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு நான் குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக எழுந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். And he says that to meditate upon your law, I rise up before that appointed time. அவன் போன பாடுகளில் எல்லாம் அவனை காப்பாற்றினது வேதமே. It was the law which was preserved him, kept him alive in all the way that he went through. அருமையானவர்களை, எவ்வளவுக்கு எவ்வளவாக வேதத்தை வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக உங்கள் இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். Beloved people of God, to what extent you read, you pour over the pages of the word of God, to that extent you will feel glad. இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கவலையை வச்சுட்டு வேதத்தை வாசித்தீங்கன்னா வாசிக்க முடியாத கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். And you have some worry and you want to try to read, you will not. அப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்திலே வாய் விட்டு வாசியுங்கள், மனமிட்டு சத்தமாக வாசியுங்கள். At that time you open your mouth wide and read aloud the word of God. கொஞ்சம் கொஞ்சம் போராட்டம் நாம் வாசிக்க வாசிக்க நம்ம இருக்கக்கூடியதான போராட்டம் நம்மை விட்டு விலகி கொண்டே இருக்கும். Initially there will be some struggle, but as you keep on reading aloud, then that struggle will vanish. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான கர்த்தருடைய பக்தன் ஒருவர் இருந்தார். And a godly man by name Wigglesworth was there. அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Yeah, you might perhaps know him. 23 மரித்து போன சடலங்களை உயிரோடு எழுப்பினவர். And he has raised up 23 dead bodies alive. அவர் சொல்கிறார், வேத புத்தகத்தை தவிர வேறொரு புத்தகத்தை நான் வாசித்ததில்லை. He says that other than the word of God, I have never read any other book. என்னுடைய வீட்டுல கூட வேத புத்தகத்தை தவிர வேறொரு புத்தகம் இல்லை. In my house also, I have not kept any other book than this word of God. இன்னைக்கு நாம ஆவிக்குரிய புத்தகங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், இல்லன்னு சொல்லல. Yeah, I don't say no. We are giving first preference these days to the spiritual books. முதலாவது வேத வசனத்தை வாசிங்க, அப்புறம் நேரம் கிடைச்சதுனா தான் ஆவிக்குரிய புத்தகத்தை கையில தொடணும். So first of all, you read the word of God. After that, if time permits, then touch these spiritual books. எதையோ ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை படிச்சிட்டு இன்னைக்கு ஏதோ கர்த்தருடைய காரியத்தை அறிஞ்சு அப்படின்னு சும்மா இருக்க கூடாது. And having read some spiritual book, do not be satisfied. You know the law of God. அவர் ஆவிக்கு வேத வசனத்தை நன்றாக வாசித்தார். And he read the word of God very closely. ஒரு நாள் அவரை பார்க்கும்படிக்கு லெஸ்டர் சும்ரல் என்கிறதான ஒரு தேவ மனிதன் வருகின்றார். Another man of God came to meet this Wigglesworth.
லெஸ்டர் சும்ரல் என்கிறதான ஒரு கர்த்தருடைய மனுஷன் Lester வருகின்றார். Sumran, another man of God, came to meet Smith Wigglesworth. அவரும் கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு நபர் தான். Yeah, he was also a servant of God serving Jesus. இவரை விக்கிள்ஸ்வொர்த்தை பார்க்கிறத வருகிறதான நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரோடு வருகின்றார். And when he came to visit Wigglesworth, he came in his hand, with a newspaper in his hand. இந்த விக்கிள்ஸ்வொர்த்துக்கு லெஸ்டர் சும்ரல் நன்கு பழக்கப்பட்ட அறிமுகமான ஒரு நபர் தான். And this man Lester was a very close acquaintance of this Wigglesworth. இருவரும் நண்பர்களாய் தான் இருந்தார்கள். They were close friends. இந்த லெஸ்டர் சும்ரல் பேப்பரோடு வந்த உடனே இவர் விக்கிள்ஸ்வொர்த் என்ன சொன்னார்? And when this Lester came with the newspaper, you know the reaction of Wigglesworth. என்னுடைய வீட்டுக்குள்ள நீ வரதா இருந்தா இந்த பேப்பரை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு வா அப்படின்றார். And he told him, if you want to enter into my house, throw this newspaper into the dustbin, then come inside. இந்த லெஸ்டர் சும்ரலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவர்கிட்ட பேச வேண்டியதா இருக்கிறது. நியூஸ் பேப்பரை குப்பை தொட்டியில போட்டுட்டு So வந்தார். Lester Sumran was worried, he was confused as to what to do, but then he had to talk to him, and therefore he threw it away and went inside. அப்பொழுது விக்கிள்ஸ்வொர்த் விதமாக சொன்னார், At that time, Wigglesworth said, செய்தித்தாளை படிக்க கூடாது என்பதல்ல, not that you don't read the newspaper. உலக காரியங்களை சிலவற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். We know some of the worldly events. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே எப்படி, But as far as I am concerned, வேத புத்தகத்தை தவிர வேறு ஒன்றும் என் வீட்டில் இல்லை. other than the word of God, I don't have any other literature in my அதை house. தவிர நான் வேறு ஒன்றையும் வாசிப்பதில்லை. Other than this word of God, I don't read anything. உலகத்திலே நடைபெறக்கூடியதான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வேத புத்தகத்திலிருந்தே எனக்கு கற்றுத் தருகின்றார். Whatever is going to happen in this world, the Lord out of His law is teaching me one after the other. அருமையானவர்களே, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கவலையெல்லாம் நம்ம விட்டு போயிட்டே Yeah, இருக்கும். beloved people, give importance to the word of God. Anxiety, worry will remove. Will go இஸ்ரவேல் away. ஜனங்கள் பாபிலோனிலே நெடுநாட்கள் அடிமைகளாக For quite a இருந்தார்கள். long time, people of Israel were as servants in Babylon. அவர்களிலே அடிமைகளாய் போகப்பட்டவன் ஒருவன் தான் எஸ்ரா என்று சொல்கிறவன். And one among this multitude of bond servants was Ezra. இந்த அடிமைத்தன தேசத்தில் இருக்கும்போது எஸ்ரா என்ன செய்கின்றான்? And when he was in that land of bondage, you know what this Ezra did? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி ஜீவிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று The வாசிக்கிறோம். Bible says that he prepared his heart to pour over the law of the Lord and to live accordingly. எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். In the book of Ezra, chapter 6. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் அதன்படி அவன் ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். And then we read Ezra had prepared his heart to read the word of God and to keep his life accordingly. அவன் இருப்பதோ ஒரு அந்நிய தேசத்திலே காணப்படுகின்றான். But this Ezra was seen in a foreign strange land. அவன் பாருங்க, அந்த அந்நிய தேசத்திலிருந்து வெறுமையாய் வாசித்தான் என்பது அல்ல. So in that strange land, not that he read the word of God. வேத வசனத்தை அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். And now he is doing research in that word of வேத God. வசனத்தை அவன் தியானித்து பார்க்கிறான். And he is meditating upon the word of God. இது தியானிக்கிறதுனால ஆராய்ச்சி செய்யறதுனால என்ன அடிமையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையா கிடைக்க போகுது? By meditating upon the word of God, by doing research in that word, we have deliverance. ஒருவேளை நம்ம போல நினைச்சிருந்தா என்ன பண்றது? And probably if we had thought like us, what would be the result? நம்ம வீட்ல யாராவது கொஞ்சம் பைபிள் ஜாஸ்தியா வாசித்தா என்ன சொல்லிடுறோம்? In your house, you know, if somebody reads the Bible a little more, then what would we say? நீ என்ன பெரிய பிரசங்கம் பண்ண போறியா? பைபிள் வாசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற. What is it? You are continually reading the word, or are you going to preach? அவன் இருப்பது ஒரு அடிமைத்தன தேசத்தில். Yeah, he was there in that land of bondage. வேத வசனத்தை தியானிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினான். He is preparing his heart to do research in the word of God and to meditate. இவன் எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து வாசித்துட்டு இருந்தான். Yeah, in a remote corner, this Ezra would have been meditating. ஆனால் இவன் வாசிப்பது ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. But when he was reading, the king came to know of that. அந்த ராஜா எஸ்ராவுக்கு ஒரு நிருபத்தை எழுதுக அனுப்புகின்றான். And now this king is writing a letter. தேறின வேதபாரகனாகி எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு எழுதுகிறதான சந்ததியின் நகலாவது. And this is a copy of that letter which I am writing as a king to this scribe Ezra, expert in the law of God. ஒரு புறஜாதி ராஜா தெரிந்து வைத்திருந்தான் இவன் தேறின வேதபாரகனாய் இருக்கிறான் என்று. And an outsider king, a Gentile king, has come to know that this Ezra was well versed in
the law of the Lord. அந்த ராஜா அவன் இடத்துல எஸ்ராவின் இடத்துல என்ன சொல்கிறான்? You know what the king is telling Ezra? உனக்கு பிரியமாயிருக்குமானால் If it is pleasing to you, நீ உன்னோடு கூட வர சம்மதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமுக்கு போகலாம். and whosoever is willing, they can accompany you to Jerusalem. இவ்வளவு காலங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். For quite a long time they were there as a bond servant. அடிமைப்படுத்தின ராஜா என்ன சொல்கிறான்? And you know that the king who had taken them as a captive, உனக்கு பிரியமாயிருக்குமானால் if it pleases you, உன்னோடு கூட வருகிறவர்கள் எருசலேமுக்கு போகட்டும். people who are willing, they can all go along with you to நீ Jerusalem. எருசலேமுக்கு போய் நீ அங்க என்ன செய்ய வேண்டும்? By going to Jerusalem, what should you do? அங்க இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தியங்களை நீ சொல்லிக் கொடுன்னு அனுப்பி வைக்கிறான். And he says, you just teach them the truths of the Lord in your place. இவன் உட்கார்ந்து வேத வசனத்தை வாசித்தது யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். And probably other people didn't know that it is Ezra was reading secretly the ஆனால் word. அவன் விரும்பாமலே அவனுக்கு இருக்கக்கூடியதான அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. So without ever desiring that Ezra had the deliverance from that captivity. அருமையானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை Dear தருகிறார். beloved people of God, to what extent you read the word of God, to that extent he will give you deliverance. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான அடிமைத்தனங்கள் காணப்படலாம். In your personal life, there may be so many servitude, bondage. அந்த காரியத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது நீங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். Probably you will be wondering how to come out of that bondage. நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகின்றார். As you keep reading more and more the word of God, God will deliver you. அன்பான சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved உன் sister, வாழ்க்கையிலே நீ எந்த காரியத்திற்கு அடிமையாயிருக்கின்றாய்? in your personal life, to what you are actually a slave. எந்த காரியத்திலே விடுதலை பெற முடியாதபடிக்கு நீ வாதிக்கப்பட்டு In கொண்டிருக்கிறாய்? which matter you are tormented, that you don't have deliverance. எந்த காரியத்தை குறித்து உன் இருதயமானது உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது? In which matter your heart is always accusing you. அந்த காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். And the Lord will take care of that. நீங்கள் நன்றாக வேதத்தை வாசியுங்கள். But pour over the pages of the Bible. இன்னொரு விதத்தில் எஸ்ராவை பற்றி நாம் சொல்லுவோமானால், In another sense, we can say about this Ezra. ஆண்டவர் அடிமைத்தனத்து தேசத்திலிருந்து அவனை சொந்த தேசத்திற்கு கொண்டு And போகிறார். the Lord is taking him from the land of captivity to his own land. அநேகருக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். And the Lord had made him a blessing to many. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். So when we read this word, God will be making us a beneficiary நீங்கள் to others. சபையிலே ஒரு சாதாரண ஒரு அங்கத்தினராய் இருந்தாலும், He may be an ordinary member in the congregation. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடியதான வேலையானது சமீபமாய் இருக்கிறது. Beloved people of God, the time is near when God is going to make use of you. நான் அதிகமா படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. Don't think by reading and reading the word of God, what is the use? இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடியதான ஒரு வேலையாய் இருக்கின்றது. And these are the last days, the time has come when the Lord will make use of you more and more. வேத வசனம் என்று சொல்வது ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு ஆகாரமாய் காணப்படுகிறது. When we say the word of God, that is the food, meat for the soul. மீண்டும் இந்த விக்கில்ஸ்வரத்தை பற்றி சொல்கின்றேன். Again, I want to tell about Smith Rigglesworth. அவர் தினந்தோறும் காலை நேரத்தில் வேத வசனத்தை அதிகமாக வாசிப்பார். Every day, early in the morning, he would read more and more of the word. அது மாத்திரமல்ல, Not only that, அவர் எப்பொழுதெல்லாம் சாப்பிடும்படிக்கு விரும்புகின்றாரோ, whenever he has a liking to eat, அவர் சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, whether it would be eating or drinking, சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கு முன்பாக மீண்டும் வேத வசனத்தை திறந்து சில அதிகாரங்களை படித்து விட்டு தான் குடிப்பதா இருந்தாலும் சாப்பிடுவதா இருந்தாலும் அவர் செய்து வருகின்றார். and before he would eat or drink, whatever it is, he would open the word of God and read a few chapters, and then only do. இதற்கும் கூட அவர் இவ்விதமாய் காரணத்தை சொல்கின்றார். Even for this, he is giving the reason like that. என் ஆத்துமாவிற்கு நான் ஆகாரத்தை கொடாமல் என் சரீரத்துக்கு ஆகாரத்தை தரமாட்டேன். So without giving food to my soul, I will not give food to my body. முதலாவது என் சரீரத்துக்கு நான் ஆகாரத்தை கொட்டு விடுவேனால் சரீரம் வளர்ந்து விடும், ஆத்துமா நெருக்கப்பட்டு போகும் என்கின்றார். And he says, first if I give food to my body, then body will grow, become fat, but my soul will become lean. வேதத்தை வாசிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கவலை போய்விடும். You read the word of God, your worry will leave you. அடுத்தது பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் And the போது, next book of Philippians, 4th chapter, 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் Be careful for nothing. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய
ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். But let all your requests be made known unto God with prayer and supplication with thanksgiving. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தங்களையும் காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். And then the peace of God which passes all understanding shall keep your hearts and minds through Jesus நீங்கள் Christ. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Be careful for nothing but thank and praise God for everything. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். And then that is the peace of God which is past all understanding will reign over இந்த you. இடத்திலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ற ஒரு பதத்தை படிக்கிறோம். And here we read the peace of God which passes all understanding. பொதுவாகவே புத்தி என்று சொல்வது சமாதானத்தை இழந்து போக செய்யக்கூடிய ஒன்று. And when we say that understanding or intellect, that will cause us to lose some peace. ஏதோ ஒரு பொருளை வாங்கி வியாபாரம் செய்வதற்காக அதிகமாக வாங்கி குவித்து வைத்திருக்கிறோம். Supposing we have purchased a particular thing so that we may gain profit by selling it. சில நாட்களுக்கு பிற்பாடு இது அதிகமான விலை விற்கும், அதை நாம் விற்று லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று வாங்கி வைத்திருக்கிறோம். And with that expectation that after the passage of time I can sell it for more money, earn the profit. நாம் எதிர்பார்த்தது போல இல்லாமல் திடீரென்று விலை குறைந்து விடுகிறது. Supposing contrary to our expectation the price has come down. மற்றவர்கள் சொல்றாங்க இன்னும் இது ரொம்ப விலை குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. Other people say the price will still come a little lower. இந்த காரியத்தை நம்முடைய புத்தியோடு கூட And சம்பந்தப்படுத்துகிறோம். now we are relating it to our wisdom, our knowledge. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும், அதிக லாபம் கிடைக்கும் நினைச்சோம், நம்ம வாங்குறத காட்டுல ரேட்டு பாதியா கீழே இறங்கி போச்சே. See how with what difficulty I have purchased these things. I thought I could earn profit, but now the price has come down. அப்போ விலையானது குறைகிறதான நேரத்தில் புத்தியோடு கூட சம்பந்தப்படுத்துகின்றோம். So when the price goes down, we are relating it to our knowledge, our understanding. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இப்ப வீணா போச்சேன்னு யோசிக்கின்றோம். And we are thinking all the things I have accumulated with the difficulty and யோசித்து யோசித்து சரீரத்திலே வியாதிப்படுகின்றோம், பலவீனப்படுகிறோம். think about that and finally we become weak in our body. இந்த இடத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? You know what Saint Paul says? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தைகளையும் ஆள கடவது. That peace of God which passeth all understanding, let it rule your heart and mind. சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் உங்கள் இருதயத்தை கலங்கடிச்சிட்டு இருக்கும். And some of these problems and struggles will be troubling your heart. என்ன பண்றதுன்னு வழி தெரியாமல் நாம் தேங்கிக் கொண்டிருப்போம். We will be wondering what to do. All doors are shut. அப்படிப்பட்டதான நேரத்தில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். At that time with the prayer, with the thanksgiving and the praises, let God know all that. கேட்டதான வேத வசனத்துக்கு ஒப்படையுங்கள். And surrender now to that word which we have heard. அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு Beloved people of கொண்டிருக்கிறார். God, in this morning the Spirit of the Lord has been speaking to us. நாம் கவலைப்படுவது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட சித்தமல்ல. The Lord is not at all pleased when we are worried. நீங்கள் பெற்றோர்களாய் இருக்கிறீர்களே, You are parents. உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடுவதை கவலைப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களோ? And do you like that your children shedding tears and then crying? அப்படி கண்ணீர் விடுவார்களானால் அவர்களை எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்துவீர்கள்? Supposing they are weeping, crying, then you will be consoling them. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். Beloved brother, beloved sister, God is the God of comfort. ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். God is the God of peace. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார். And the Lord will take away all the problems from you. வீணாக நாம் கவலைப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போக வேண்டாம். And after being unnecessarily worried and being anxious, let us not ஆண்டவர் lose our எத்தனையோ spiritual life. மேன்மையான அனுபவங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. God has given us some very excellent spiritual characteristics. கவலையின் மூலமாக மேன்மையான காரியத்தை இழந்து போகாதிருங்கள். By worry, carefulness, let us not lose our speciality. கவலையின் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை தடை செய்து விடாதிருங்கள். And by your carefulness, do not prevent your spiritual growth. கவலை என்று சொல்வது நம்மை அரிக்கக்கூடிய ஒரு பூச்சியை போன்றது. And when we say that carefulness and worry, it is an insect eating away our life. செடியானது வளருவதற்கு ஏற்றதான எல்லாவற்றையும் நாம் செய்கின்றோம். We do all what is needed for that seedling to grow. அதற்கு தேவையான தண்ணீரை ஊற்றுகின்றோம். We pour the needed water. அதற்கு தேவையான உரத்தையும் கூட We போடுகின்றோம். apply the manure. அதை சுற்றிலுமாக வேலியடைத்து நாம் We பாதுகாக்கின்றோம். hedge it about. We preserve it. நாம் என்ன செய்திருந்தாலும் Whatever we might have done,
அந்த செடியில ஏதாவது ஒரு பூச்சி அரிக்குமானால், supposing an insect is eating away the அந்த leaf, செடியானது பலன் கொடுக்க விடாதபடிக்கு அதை தடை செய்வது போல, and even that seedling will become unfruitful. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்காக செய்கின்றார். The Lord is doing all that is needed for us to grow spiritually. நாம் கவலைக்கு இடம் கொடுக்கிறதான நேரத்திலே பூச்சி அரிக்கிறது போலதாங்க. When we give room for anxiety and worry, it is like an insect. நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா மேன்மைகளும் நம்மை விட்டு போய்விடும். All our glory will depart from us. பிசாசானவன் நம்மோடு கூட போராட ஆரம்பித்து And விடுவான். then the devil will start fighting against us. நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலவரத்திலே காணப்படுவோம். We come to the place where our spiritual eye is blinded. மற்றவர்களை எப்பொழுது நாம் குற்றப்படுத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். Then we will come to the place where we will be finding fault with others. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள். And up a place all your burdens in the presence of the Lord. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். And the Lord says, come unto me all of you. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். And he says, I will give you rest. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு சுமை தாங்கியா இருக்கிறார். Beloved people of God, God is the burden bearer. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். And the Lord is all sufficient to bear all our cares and உங்களுடைய worries. எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். And tell aloud to the Lord all your problem. ஆண்டவர் தன்னுடைய இளைப்பாறுதலினால் இந்த காலை நேரத்திலே உங்களை நிறைக்கிறார். And the Lord is filling our heart with His rest in this morning. யார் ஒருவர் அதை விசுவாசிக்கிறார்களோ, Whosoever is believing that. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருகிறார். And God is giving good gladness. உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who cares for you. உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் ஒருவர் There is இருக்கிறார். a God who meets your need. நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் ஒருவர் We have இருக்கிறார். got a God who can guide us. அவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் ஒப்படைப்போமாக. And let us surrender all of our matter to the எல்லாரும் Lord. முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். Please be on your knees. தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்படையுங்கள். Humble yourself before the Lord and surrender. ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். And make your supplication to the Lord. என்னுடைய கவலைகளை மாற்றும் என்று கேளுங்கள். And Lord, change away my worry also. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு கவலை பெரிதா இருக்கிறது என்று சொல்லுங்கள். And you say, my care, my anxiety is more. I'm not able to grow spiritually. ஆண்டவர் இப்போதே ஒரு வல்லமையை அனுப்பி அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுகிறார். Now with the God sends a power and He is turning away that problem. ஆண்டவர் நமக்கு இப்போதே தம்முடைய வல்லமையை அனுப்புகின்றார். And now with the God is sending His might upon us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துடபகரபலக துடபர கரபக துடாயிர மௌரியால பரஷந்தரான மௌதுபி கனாரியால பரதுடாய் துடுபிகரபல கரபக துடாயிர மௌரியால பரஷந்தரான மௌதுபி குதுகுது. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துடபராரியால வர துடுபிகராரியால பரஷந்தர். அருமையானவர்களே, வெறுமையாக நீங்கள் எழும்பி போய்விட வேண்டாம். Beloved people of God, do not return to your house empty-handed. நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். Yeah, our God is one who knows the inner heart. நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். And our God is one who knows our situation. ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. Some problem is pressing your heart. அந்த அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் புரட்டி தள்ளுகிறார். And the Lord is rolling away that pressing burden. இயேசு கிறிஸ்து ஒரு கல்லறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சடலம் ஒரு கல்லறையில் இருந்தது. And the body of Jesus was enclosed within a sepulchre. வாரத்தினுடைய முதலாவது நாளிலே That was the first day of the ஒரு week. தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். And an angel is coming down from heaven. கல்லறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறதான அந்த கல்லை புரட்டி தள்ளினார். And he is now rolling away that stone. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட எழும்பி வந்தார். And Jesus is coming out with life. அருமையானவர்களே, உங்களை சுற்றிலும் அடைந்திருக்கிற கல்லை ஆண்டவர் புரட்டி தள்ளுகிறார். Beloved people, that stone which was preventing you, God is rolling it away. அடிமைப்படுத்தி கொண்டிருந்ததான அந்த கல்லை ஆண்டவர் புரட்டி தள்ளுகிறார். And that bondage, that stone, the Lord is rolling it away. Hallelujah. Amen. Amen. Amen.
எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தோம், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போ எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தோம், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போ எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தோம், கருத்துடன் பாடிடுவோம். 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 யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தீர், என்றென்றும் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தீர், என்றென்றும் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் வெள்ளத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தீர், என்றென்றும் வாழுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தீர், என்றென்றும் வாழுவோம். சுதபலபலப திரிவிடு, திரிவிடு சுதபலப திரிவிடு, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல பிரச்சனைகளோடு பல பாரங்களோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்தோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு பெரிய இளைப்பாறுதலை தந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்ட வேத வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. കർത്താവേ പരിശുദ്ധ പിതാവേ നല്ല വേലയ്ക്കായി സ്തോത്രം. ആശീർവദിക്കപ്പെട്ട ഒരു സഭ കൂടി വരുവേ இந்த புது மாதத்திலும் நீர் எங்களுக்கு தந்தபடியாக ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் பரிசுத்தாவியானவர் எங்களை மத்திய வலிமையாக கிரியை செய்தபடியாக ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை பாடி உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தியபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் எங்களை தொட்டு எங்களுடைய உள்ளான மனுஷன் புதிய பலனையும் கிருபையும் தந்து எங்களை இளைப்பார் பண்ணினபடியாக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எழுப்பித்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட சாட்சிகளில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசன் மூலமாகவும் நீர் இந்த வேளையில் எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி எங்களை உயிர்ப்பித்தபடியாக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கும் தேவனாக எங்களோட மத்திய வந்து எங்களோட கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் உண்மையில் வைத்து நாங்கள் இளைப்பாரும்படியாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தபடியாக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதான வசனங்களின்படி எங்களோட கவலைகள் பாரங்கள் எல்லாம் உண்மையில் வைக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையருளும். பிசாசானவனே விழுங்கலாம்